ஆவியானவர் மேலறை வீட்டிலே இறங்கி வந்தாரே. இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தோடு இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய கூடாரங்களிலே இறங்க போகிறது. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. சொல்லுங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. சொல்லுங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, ஆவியில் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கி வரப்போகிறார். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கைகளை தட்டி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு இந்த பூமியில் இருந்து பரலோகத்திற்கு அவர் கடந்து போகும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்திலே சொன்னாரே. பெத்தானியாவரை அழைத்துக் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தாரே. அதே ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் நம்மில் இறங்கி வர போகிறது. எலும்பு பள்ளத்தாக்கினி ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கவே. ஆமென். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கவே. சகோதரி சகோதரியே, எலும்பு உலர்ந்து போன எலும்புகளை உயிரோட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேசத்திலே ஊற்றப் போகிறார். நம்முடைய தேசத்தின் மேல் இறங்கி வர போகிறார். தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே, அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கி வாங்கப்பா. அக்கினியா இந்த பாடலை பாடும் பொழுது அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை அதிகமாய் பொழிந்திடுமே, ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆவியில் நிரப்பிடுமே. இறங்கி வாங்கப்பா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. இயேசுவே, 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 அன்று மேலறையிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கி வரப் போகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 1 வசனத்திலே, பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்று நாங்கள் எங்கள் வீடுகளிலே அமர்ந்திருந்து நாங்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வீடுகளிலே வந்து நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பு மகனே மகளே, கைகளை தட்டி இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் விழும். ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல்
ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. இறங்குங்கப்பா. அக்னி நாவாக எங்கள் மேலே, எங்கள் திருச்சபையின் மேலே பெரும் காற்றாக நேரடியாய் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலே அக்கினி இறங்கட்டும். அக்கினியா வானம் திறக்கப்படட்டும். வானம் திறக்கப்படட்டும். பெந்தைக்கோஸ்தே என்கிற இந்த நாளிலே வானம் கிழிக்கப்படட்டும். எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் இந்தியாவிலே வானம் கிழிக்கப்படட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வல்லமை வல்லமை மிக்கவே மகிமையான காரியங்கள் செய்வோம். பெற்றுக்கொள் மகளே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இறங்கி வரப் போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே மேலறை வீட்டில் சீஷர்கள் கூடியிருந்த பொழுது அந்த மேலறை வீட்டை நிரப்பினவர் இன்று நம்ம மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷையில ஆண்டவர் துதிங்க. அப்பா இறங்கி வரட்டும். அந்நிய பாஷையில் ஆண்டவர் துதிங்க. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே சொல்லுங்க எல்லாரும். சீனாய் மலை மேலே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றுங்க. அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே அக்கினியாய் மாற்றிடுமே. தீ போல இறங்கிடுமே. தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாய் பதியலுமே. கொடுங்காற்றாய் வீசிடுமே. ஆத்ம நதியாய் ஒழுகிடுமே. தீ போல, தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாய் பதியலுமே. கொடுங்காற்றாய் வீசிடுமே. ஆத்ம நதியாய் ஒழுகிடுமே. தீ போல சொல்லுங்க. தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாய் பதியலுமே. கொடுங்காற்றாய் வீசிடுமே. ஆத்ம நதியாய் ஒழுகிடுமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணணும். ஆகாமல் வெளிச்சம் போலே அக்னி மழையாய் பெய்யணுமே. கர்மேலிலே இறங்கி வந்த அக்கினி இந்த நாளில் இறங்கி இறங்கி வந்த அபிஷேகம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்கிற நேரம். கர்மேலி பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணணும். ஆகாமல் வெளிச்சம் போலே அக்னி மழையாய் தீ போல இறங்கிடுமே. சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாரும் வீடுகளில் எழுந்து நின்று கையில் கட்டி 50 நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். இந்த நாள் அக்கினி இறங்குகிற நாள். தேவனுடைய வல்லமை உங்களுடைய கூடாரங்களில் இறங்கி வருகிற நாள். இறங்குங்க அப்பா. இந்த தேசத்தை கலக்க, இந்த தேசத்தை அசைக்க, இந்த தேசத்தை அசைக்க ஆண்டவரே, கோடி கோடியாய் இருக்கிற இந்த தேசத்தை அசைக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்கள் மேல இறங்கி வாங்கப்பா. எங்களுடைய திருச்சபையில இறங்கி வாங்கப்பா. ஓ ஷாபா ஆபா. பெந்தைக்கோஸ்தே நாளிலே கூட்டப்பட்ட அதே வல்லமை அக்னி நாவாய் பதியணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே. ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அக்கினியாய்
அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஒரு மகிமையான ஒரு அபிஷேகம். ஓ பிரியமானவர்களே, இந்த நாள் பெந்தேகோஸ்தே என்கிற நாள். இயேசு உயிரோடு எழும்பின பின்பு 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்கிற நாள். ஓ வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் வந்து கூடின பொழுது வானம் கிழிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வான்புறாவாய் அக்கினியாய் அக்கினிமயமான நாவுகளாய் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தாரே. கைகளை தட்டி இருக்கிற இடத்திலே கைகளை தட்டி கொண்டே. பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இந்த தேசம் எழுப்புதலின் தேசம். ஆண்டவர் எழுப்புதலுக்காகவே இந்த தேசத்தை ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நமக்கென்று ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையோடு அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவோடு தேசத்துக்குள்ளே போய் அநேகரை இயேசுவுக்கு நாம் சொந்தமாக்க போகிறோம். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் நம்மை ஒவ்வொரு இடங்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் அழைத்துக் கொண்டு போய் இயேசுவே ஆண்டவர் என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு இந்த அபிஷேகம் இன்று தேவை. ஓ ஷாந்தாரா பாக்காரா, 50 நாட்கள் நாம் சபையாய் கூடி உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை அறிவார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை மகிமையின் ஆராதனையாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த மாதம் 31ஆம் தேதி நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். மே 31 அது பெந்தேகோஸ்தே நாளாய் உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. எல்லா திருச்சபைகளும் அந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். நாமும் நினைவு கூறு கொண்டிருக்கிறோம். ஓ மறக்க முடியாத சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நாள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள் வேத புஸ்தகம் சொன்னபடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட நாள் தான் இந்த நாள். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை உங்களையும் உங்கள் வீடுகளில் இருக்கிற அனைவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவருக்கு முன்பாக, அன்று 120 பேர் மேலறையிலே ஊட்டப்பட்ட அந்த அபிஷேகம் ஆண்டவரே, ஓ இந்த நாளிலே எங்கள் மேலும் எங்கள் திருச்சபையின் மேலும் அபரிமிதமாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களை நம்புங்க டாடி. உமக்காய் எழும்பி தெருக்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நின்று நீர் ஒருவரே இரட்சகர் என்பதை நாங்கள் அறிவிக்க போகிறோம். எங்க மேல ஊற்றுங்கப்பா. கண்களை மூடி இயேசுவே இயேசுவே. ஒரு விசை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை தனித்து அறையை அடைத்துக் கொண்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, நேரலையாய் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறேன். தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு தேவை, இயேசுவுக்கு தேவை. கைகளை உயர்த்தி அப்பா அப்பா
வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்திற்கு எங்களை பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எங்கள் தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே, கல்லையும் மண்ணையும் பறக்கும் பறவையையும் விலங்குகளையும் ஆண்டவரே தெய்வம் என்று ஆராதிக்கிற அறியாமை உள்ள தேசம், அறியாமை உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, நினைவை பட்டணத்திற்காக பரிதபிப்பேன் என்று சொன்னீரே. 120,000 பேர் இருந்த அந்த நினைவை பட்டணத்திற்காக பரிதபித்தவர் எங்கள் தேசத்திற்காக இன்று பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். கால்நடையாய் தெய்வத்தை தேடி அலைந்து திரிகிற பக்தி உள்ள தேசம் ஆண்டவரே, ஜனங்களுக்கு உம்மை அறிவிக்க கிருபைத்தார் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என் அன்பு தேவனே, என் அன்பு தேவனே, நினைவை பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்ன நீ அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது மனம் மாறாத தெய்வம், ஜெபத்திற்கு மனம் மாறினீரே. நாங்களும் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தை அழியாதிருப்பீராக, எங்கள் பட்டணத்தை அழிக்காதீங்க ஆண்டவரே. இயேசுவே, ஒரு விசை மனம் இறங்குங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே, ஒரு பண்டிகையாய் நாங்கள் கொண்டாடிவிட்டு போய்விடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவரை உள்ளே சுமந்து கொண்டு வெளியே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனம் இறங்குங்க அப்பா. எங்கள் திருச்சபையை நம்புங்கப்பா. பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்கிற இந்த பிள்ளைகளை நம்புங்க டாடி. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற விசுவாச குடும்பங்களை நம்புங்க டாடி. எங்களை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை எங்கள் ஜீவன் போகும் வரை நிறைவேற்றி முடிப்போம் என்று இந்த பெந்தைகொஸ்தை நாளிலே நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்தும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் நேரலையாய் யூடியூப் மூலமாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள். நாமும் 50 நாட்கள் சபையாய் இணைந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திற்கு நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவார். வருகை சமீபமாயிருக்கிறது. தீவிரமாய் சுவிசேஷம் அறிவிப்போம். தேசத்தை கர்த்தருக்காக சுதந்திரிப்போம். இந்த நாளிலே நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். ஆண்டவர், என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, உம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் நம்மேல் இறங்கி வரும். நம்முடைய படப்பை மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தமும் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல, இயேசுவை சொல்ல
நமக்கு கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நம்முடைய சபையையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய விசுவாச குடும்பங்களையும் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் அருமை அண்ணன் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு நேரலையாய் கொண்டு வரப்போகிறார்கள். மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களிலே அவர்களிடம் கேட்ட பொழுது தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன் சொல்லி சந்தோஷமாக அவர் சொன்னார். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். இந்த கொரோனா லாக்டவுன் நாட்களிலே இதுவரை இந்த நாள் வரை 68 நாட்கள் தொடர்ந்து தேசத்திற்காக மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தொடர் ஜெபம், தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, திருச்சபைகளுக்காக தினசரி பிரசங்கம், ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பல தேசங்களிலே அந்த நிகழ்ச்சியை காண்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு கடந்து செல்லும்படி அவர்கள் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து மாலை வேளையிலே இப்படிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பிற்கான ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். தொடர்ந்து 68 நாட்கள் இன்றோடு. பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய அன்பு சகோதரர் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை அது நமக்கு கொண்டு வரும். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னவென்றால், 3 முறை என்னை எருசலேமுக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் அழைத்து கொண்டு போய் அந்த மேலறை வீட்டிலே நின்று அவர்களோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அவர்கள் மூலமாக தான் நான் எருசலேமுக்கு 3 முறை கடந்து சென்றேன். எனவே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னுடைய ஊழியத்திலே அண்ணனோடு எருசலேம் சென்ற நாட்கள். எனவே தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சபைக்கு நேராக வரப்போகிறது. அவர்கள் நம்முடைய சபையை நேசிக்கிறார்கள், நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க போகிறார்கள். அந்த வார்த்தையின்படியே இந்த வருடம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் அண்ணனுக்காக கைகளை உயர்த்தி, எங்கள் பரிசுத்த பிதாவே, உலகமெங்கும் பயன்படுத்துகிற வல்லமையுள்ள தேவ மனிதனாக எங்கள் அன்பு சகோதரரை நீர் நிலைநிறுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. உலகமெங்கும் ஜனங்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக எங்கள் அன்பு அண்ணனை நீர் எடுத்து பயன்படுத்துகிறேன். இந்த லாக்டவுன் நாட்களிலே தினசரி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே தன்னுடைய சரீர பலவீனத்தையும் பாராதபடி ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் பிரசங்கித்து தேசத்திற்காக ஜெபிக்க, எங்களை ஜெபத்திற்குள்ளே நடத்த நீர் உம்முடைய மகனை பயன்படுத்தி வந்தீர். இதன் மூலமாய் அநேக தேசத்தில் இருக்கிற அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 5 முறை ஆண்டவர் இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9:30 மணி முதல் 3 மணி வரை இரவு ஜெபம் நடத்தி அநேகருக்கு சத்தியத்தை அறிவித்த உம்முடைய மகன் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். உம்முடைய மகனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். தொடர்ந்து இடைப்படும் இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார்கள். ஜெபத்தோடு நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபெறுவார். கரங்களை தட்டி அன்பு சகோதரரை வரவேற்போம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே அவர்களை நமக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். படைப்பை ஏலிம் மகிமையான எழுப்புதல் சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபைக்கு மெய்ப்பனாக தெரிந்து கொண்ட அன்பான கர்த்தருடைய தாசன் தம்பி சுரேஷ் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய விசுவாசிகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை
மிக முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக திருச்சபை அனுசரிக்கிறது. அது உண்மையான ஒரு வார்த்தை. என்ன அது என்று கேட்டால், இந்த நாள் ஒரு பெந்தேகோஸ்தே நாள். ஆகவே தான் உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபை இந்த ஞாயிற்றுக்கிழமையை பெந்தேகோஸ்தே ஞாயிறு அல்லவற்றால் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறார்கள். இந்த விசேஷமான ஞாயிறு ஆராதனையில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் உங்களுக்காக தேவனிடத்தில் கேட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை நான் கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிக முக்கியமான சில சம்பவங்கள் இருக்கிறது. அப்படி சொல்வதை விட இந்த பூமியில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நம் அருமை ஆண்டவராகிய இயேசு ராஜாவின் பிறப்பாகும். அடுத்தது அவர் உலகத்தின் சகல மனு குலத்திற்காக தம்மைத்தாவே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்ததாகும். மூன்றாவது தம்முடைய வாக்கின்படியே அவர் உயிரோடு எழுந்த மூன்றாவது சரித்திரபூர்வமான சம்பவமாகும். நான்காவது ஒரு சம்பவம் உண்டானால் அதுதான் ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே தம்முடைய ஆவியை உங்கள் மேலும் என் மேலும் அளவில்லாமல் ஊற்றுவதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு 50வது நாள் இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபை நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணம் கர்த்தர் ஊற்றின, கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த சபை. இரண்டாவது, நம் ஆண்டவர் அளவில்லாமல் பொழிந்தருளின பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் இந்த செய்தியை நான் கொடுப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஏனென்று கேட்டால் 1981ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் என் ஆண்டவர் என்னை ரட்சித்த அந்த நாளில் அவர் அன்றைக்கு ரட்சித்தார். அதே நாளில் அபிஷேகத்தை எனக்கு தந்தார். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், அதே நாளில் ஊழியத்துக்கு என்னை அழைச்சிட்டார். அப்போது என் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. இப்படி வாழ்க்கை மாறினது, பேச்சு மாறினது, செயல்பாடு மாறினது என்று கேட்டால் ஆவியானவர் என்னை நிரப்பினது தான் அந்த காரணம். அவருடைய அளவு கடந்த அபிஷேகம். 1981ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ஒரு சிறு கூடுகையில் என் ஆண்டவர் வந்து என்னை நிரப்பினார். மட்டுமல்ல, என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த சில நாட்களுக்கு பிறகு அவர் என்னோடு கூட பிரத்யேகமாய் பேசும்போது என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, நான் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் பிரத்யேகமாக வெளிப்பட்டு என்னோடு கூட பேசினார். அப்போ ஆண்டவர் என்னை அதிகமாய் பாரப்படுத்தின ஒரு காரியம், எங்கு போனாலும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் நீ கட்டாயம் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்துக்காக மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆவியின் வரங்களால் மக்களும் விசுவாசிகளும் ஊழியர்களும் நிரப்பப்படணும். ஏனென்றால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை என்ற ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்ததுனால 81ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 இருந்து இன்று வரைக்கும் ஆவியானவரையே சார்ந்து ஊழியம் செய்ய அவர் கிருபை பாராட்டினார். அவருக்கு தான் மகிமை. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு உடன் ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்கள் நிறைய செய்திகளை உங்கள் போதகர் மூலமாய் நீங்கள் லாக்டவுனுக்கு முன்னாலேயே நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. லாக்டவுனுக்கு பிறகு ஆன்லைன் மூலமாய் அவ்வப்போது பிரயாசப்பட்டு
கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு யூடியூப் மூலமாகவோ அல்லவிட்டால் வேறு ஃபேஸ்புக் மூலமாகவோ உங்களுக்காக எப்படியாயிலும் தேவனுடைய வார்த்தை வரணும், உங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக தேவ மனிதர்கள் பிரயாசப்பட்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை நிமித்தம் நாம் எல்லாரும் சபைக்கு கூடி வர முடியாவிட்டாலும் உங்களை தேடி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த நாள் சபைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். அது என்ன? அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். அப்போது இந்த பெந்தேகோஸ்தே அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை இதெல்லாம் கேள்விப்பட்டா நான் நினைத்து கொண்டிருந்தேன், இது எப்படி தென்னிந்திய திருச்சபை, கத்தோலிக்க சபை, அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கிறது போல் பெந்தேகோஸ்தே என்பது அது ஒரு டினாமினேஷன், அது ஒரு சபை பிரிவு என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தரனை ரட்சித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி கர்த்தருடைய கிருபையினால் இந்த வேத வசனங்களை அனுதினமும் வாசிக்க 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 பெந்தேகோஸ்தே என்பது அது ஒரு தனிப்பட்ட, அது ஒரு சபை பிரிவு அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள், அது பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் வாக்கின்படியே, அவர் சொன்னது போல வாக்கு தத்தத்தின்படியே நான் போவேனை ஆகில் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் சொன்னார் அல்லவா. சொன்னது போல அவர் தம்முடைய அபிஷேகத்தை இந்த பூமியின் மேல் ஊற்றினார். எப்போது? ஆண்டவராக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சரியாக 50வது நாள். 50 என்று தமிழில் சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் 50 என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் அல்லாவிட்டால் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மூல பாஷை கிரேக்கு பாஷை, கிரீக். அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் 50 என்றால் பென்டி. ஆகவே இந்த பென்டி என்ற வார்த்தையை மையப்படுத்தி த டே ஆஃப் பென்டிகாஸ்டல், இப்போது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். அப்போது 50வது நாள் ஊற்றப்பட்டதுனால அதுக்கு பென்டி, அது பெந்தேகோஸ்தே நாள். இந்த நாளை தான் நம்ம முக்கியப்படுத்தி ஆண்டுக்கு ஒரு முறை கர்த்தருக்குள்ளே நம்ம மனமகிழ்ச்சியாக இதை நாம் நினைவு கூறுகிறோம். அதே நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தடாபடான்னு நீங்கள் மேலே கீழே உளுந்து சேரெல்லாம் உடைச்சிட்டு போயிடக்கூடாது. இந்த பெந்தேகோஸ்தே என்பது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்குவது, ஆவியானவர் உங்களை நிரந்தரமாய் ஆட்கொள்வது, அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தினுடைய மிக முக்கியம். வேகமாக அதே நேரத்தில் சுருக்கமாக நான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் சில வெற்றியின், அதாவது வெற்றியுள்ள வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக நான் இன்றைக்கி பேச போகிறது இந்த 2ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி தான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் அந்த வசனங்களை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்தாலும் நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்குறேன், நீங்கள் பைபிளில் நோட்டையும் எடுத்து வச்சு கொள்ளணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசிக்க வேண்டிய முதல் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்தார்கள். இப்போ நீங்கள் ஆராதிக்கிற சபை ஒரு ஆவிக்குரிய சபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை, உங்கள் சபை பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபை. அதற்காக கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்கள் சபை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு சபை.
உங்கள் போதகர் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். சில இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த அனுபவத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் உங்கள் சபை அப்படி அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை அபியாசப்படுத்தணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும் என்று நினைக்கிற ஒரு சபை. ஆகவே உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தேயினுடைய ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் பாருங்கள், அவர்கள் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்து இருந்தார்கள். இருந்தார்கள் என்றால் உட்கார்ந்தார்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே முதலாவது ஒருமனப்பாடு இருக்கும். ஒருமனப்பாட்டின் ஆவி, ஒருமனப்பாட்டின் ஆவி. இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு இடத்தில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆசீர்வாதம் உண்டானால் முதலாவது ஒருமனப்பாடு, ஒருமனப்பாட்டின் ஆசீர்வாதம். இந்த ஒருமனப்பாட்டை யார் தர முடியும்? யார் தர முடியும்? ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவாரானால் இந்த ஒருமனப்பாட்டின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அப்போது நான் அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆச்சு. ஐயா பிரதர், நீங்கள் சொல்கிற அந்த அபிஷேகம் ஏற்கனவே என்கிட்ட இருக்க. ஓகே, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார். அவர் வந்து வந்து போகிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டை போல ஒரு முறை ஊற்றப்பட்டால் அவர் உங்கள் மேல் வந்து அமர்ந்து விடுவார். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது, உட்கார்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் அடுத்த கேள்வி, ஒரு மனப்பாடு இருக்கா? ஒரு மனப்பாடு இருக்கா? ஐயோயோ, என் புருஷனோட ஒத்து போகவே முடியாது பிரதர். ஐயோ, எங்கள் மாமியார்கிட்ட ஒத்து போகவே முடியாது, ஒத்து போகவே முடியாது. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஒத்து போவாதவர்களை ஒத்து போக வைக்கிறவர் தான் ஆவியானவர். அப்போது அவங்க அபிஷேகம் பெற்றாங்களா இல்லையா? நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கல்ல. அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை சாத்தான் எந்த விஷயத்தில் எந்த யாரை வைத்து அவன் உடைக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கணும். யாரை வைத்து உடைக்கிறான்? சில நேரங்களில் பாருங்கள், சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் அந்த அந்த சகோதரன் உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமான்னு. அப்படியா, என்ன சொன்னாங்க? அதை விடுங்க பிரதர், அதை விட்டுருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி. இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ விட்டுருங்கன்றீங்க. அது எதுக்கு இதெல்லாம் நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டு தலையில் போட்டுக்கிட்டு நீங்கள் வீணாக டென்ஷனாக? அதை விட்டுருங்க, கர்த்தர் பாதத்தில் வச்சுருங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் தானே கர்த்தர் பாதத்தில் வைக்க முடியும். பாருங்கள், சும்மா இருந்தால தூண்டி விட்டுட்டு உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு விட்டுருங்க பிரதர். அப்போ இதுதான் ஒருமனப்பாட்டின் ஆவியை கெடுக்கிற ஆவி. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளை கர்த்தர் ஏராளமாய் பெருகும்படி செய்திருக்கிறார் நம்முடைய தேசத்தில். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சபையின் மூலமாக தான் தேசத்துக்கு எழுப்புதல் வரும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேசத்துக்கு எழுப்புதல் வறுமை தவிர பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வருகிற எழுப்புதல் அது சரியான எழுப்புதலாக இருக்காது. அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். சாதாரண ஆவி அல்ல, அது ஒருமனப்பாட்டின் ஆவி. ஓரிடத்துக்கு கொண்டு வரும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க அங்கே வந்தால் ஆனால் நான் வரமாட்டேன். இப்போமே சொல்லிட்டேன், நான் வரணுமா அவர் வரக்கூடாது. ஒன்று நான் வரணுமா அல்லது அவர் வரணுமான்றதை டிசைட் யுவர் செல்ஃப். அப்படி சொல்கிற ஆட்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. ஒரு ஊழியத்தில் வேலை பார்த்தா அவர் ஊழியத்தில் இருந்தால் நான் வரமாட்டேன். இப்போமே சொல்லிட்டேன், நான் வந்தால் அவன் போகணும் வெளியே.
ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி ஓ பிரைஸ் காட் ஹல்லேலூயா இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு மனப்பாட்டின் ஆவிய சாத்தான் நிறைய சபைகளுக்குள்ளே இருந்து எடுத்ததுனால பாருங்க, மறைமுகமாக சபைகளை உடைக்கிற ஆவிகள், குடும்பங்களை உடைக்கிற ஆவிகள் இன்றைக்கு பயங்கரமாய் கிரியை செய்கிறது. இதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும் ஐயா. கர்த்தருடைய நாமத்தில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, ஆண்டவரே, சபைக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை கெடுக்கிற இந்த அந்தகார பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால வீடுகளுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு மனப்பாட்டின் ஆவியை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுது கடிந்து துரத்துகிறோம். ஆவியானவரே, ஒரு புது பலனால் புது கிருபையினால நீர் எங்களை நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அதே 2ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிற வசனம் 37ஆம் வசனம். அதாவது அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. verse 37. இந்த வேத வசனத்தை நான் இரண்டாக பிரிக்கிறேன். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அப்போஸ்தலர்கள் உட்பட சுமார் 120 பேரை அந்த மேல் மாடியில் ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். அபிஷேகம் பெற்ற உடனே 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். மற்ற 11 பேரும் கூட நிற்கிறாங்க. அது ஒரு மனப்பாட்டின் ஆவி, ஒரு மனப்பாட்டின் ஆவி. இப்போ அந்த பேதுரு ஒரு முதல் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் தான் முதல் பிரீச்சர். பெந்தேகோஸ்தே நாளில் முதலாவது பிரசங்கித்தவர் பேதுரு. அவருடைய பிரசங்கத்தை யூதர்கள் கேட்குறாங்க, அங்க இருக்கிற மக்கள் கேட்குறாங்க. கேட்ட மக்கள், வேதம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, that is called conviction. தங்கள் பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம் அவங்களுக்கு வருது, பாவத்தை குறித்த ஒரு வேதனை வருது. இந்த செய்தியை கேட்டவன, ஆண்டவராக இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை பேசுகிறார் பேதுரு. பேசின உடனே அந்த வார்த்தையை கேட்டவங்களுக்குள்ள வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டாங்க. இருதயத்திலே குத்தப்பட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்டித்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்போது, அதாவது யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அன்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி உங்கள் பாஸ்டர் உன் கண்ணீரெலாம் துடைச்சி, கொரோனாவையெல்லாம் துரத்தி, உன் தரித்திரத்தெல்லாம் மாற்றி, உன் வீடு நிறையா, அது நிறைய ஆஸ்தி அந்தஸ்தின் தருவாராக அப்படின்னு ஆமேன் 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 ஆமேன். இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? இன்றைக்கு காலையில் எழும்பி முழங்காலில் நின்றாயா? நடு இரவில் எழும்பி பரலோகத்தை நோக்கி பார்த்து தேசத்துக்காக ஜெபித்தாயா? ஜெபிக்காமல் எத்தனை நாள் விட்டாய் என்று சொல்லும்போது ஆமேன் கிடையாது, அல்லேலூயா கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த ஆள் ரொம்ப டஃப்பாக பேசுகிறாரு, இன்றைக்கி ரொம்ப பேசுகிறாரு. நீங்கள் கூட பாருங்களேன், நாங்கள் பொதுவாக இந்த டிவிலெலாம் பேசும்போது ஆறுதலாக கர்த்தர் உன் தேவையெல்லாம் சந்திப்பார், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் தருவார் சொன்னேன்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோன் கால் வரும், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க தாங்கன்னு. இன்றைக்கி நீ புருஷனை அடிச்சியா, இல்லை கையில் அடிக்கலான்னா பரவாயில்ல, வாய்ஸ் அவடால் பண்ணியா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி வருகிறார் அப்படின்னோன்னா அன்றைக்கி 2 கால் 3 கால் தான் வரும். ஏன்னா இந்த கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் பொதுவாக பரவலாக இன்றைக்கு
ஆவிக்குரிய சபைகளில் குறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த ஆட்கள் வந்து எதா பேசினா அடுத்த வாரம் வராமல் போயிடுவான் போலையா அப்படின்ற ஒரு பயம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை பெந்தேகோஸ்தே ஆவியில் நீங்கள் நிரப்பப்பட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் பாஸ்டர் வந்து உங்களுடைய காரியங்களை கண்டித்து பேசும்போது நீங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு நீங்கள் மனஸ்தாபப்படுவீங்க. நீங்கள் என்ன படுவீங்க? மனஸ்தாபப்படுவீங்க. இதுதான் பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு வார்த்தை சொல்கிற போது, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலேயும் சரி, இன்று கூட யாராவது ஒரு தேவ மனிதன் பேசுகிறாருன்னா அவர் பேச எனக்காக பேசுகிறார், எனக்காக ஒரு பிரசங்கத்தை அப்படியே அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்க மாட்டேன். அவர் வழியாக கர்த்தர் என்ன ஆண்டவர் உணர்த்துகிறார், கண்டிக்கிறாரு. கர்த்தாவே இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா அப்படின்னு நான் ஒப்பு கொடுப்பேன். அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஐயா, ஏதோ பெந்தேகோஸ்தே அனுபவம்னா தடா புடான்னு 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசணும். அது கூட இந்த காலத்தில் லைட்டு கெட்டெல்லாம் அடித்து கலக்கி 4 ட்ரம்மை அடித்து ஒரு 10-15 பேரை கொண்டு வந்து இங்கே ஸ்டேஜில் நிறுத்தி, அதுக்கப்புறம் வந்து அப்படி அது நிறையா பாட்டெலாம் பாடி 2/4 இசை வாசித்து ஃபாஸ்ட்டாக பாடினா தான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அக்னி இறங்கிருச்சின்னும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் இப்படிலாம் பண்ணால் தான் நான் வருவேன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர்கள் பேதுரு சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரு, அவர் அபிஷேகத்தில் நிரம்பி பேசுகிறாரு. அபிஷேகத்தில் நிரம்பி பேச ஆரம்பித்தோன்னே பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க இருதயத்தில் குத்தப்படுறாங்க. ஐயா, இன்றைக்கு விசுவாசிகளை ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் குத்தப்படுவதாக இருந்தால், அன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள ஆவி வரும். அந்த உணர்வுள்ள ஆவி வந்தால் தான் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படும். எப்போதும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவோம். ஐயா, சில நேரங்களில் கண்டித்து உணர்த்துகிற செய்திகள் நமக்கு தேவை. அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கையை உயர்த்தி, ஆமாம் ஆண்டவரே, எப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்துகிற கருகலான சத்தியங்களை நாங்கள் காதுகளில் கேட்டாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தானே பேசுகிறாங்க, எங்களுடைய எதிர்காலத்துக்காக தானே பேசுகிறாங்க, நாங்கள் பரலோகம் போய் சேரணுங்கிறதுக்காக தானே பேசுகிறாங்க என்று ஒப்பு கொடுக்கிற அந்த இருதயத்தை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 3வது பெந்தேகோஸ்தே அனுபவம் என்ன தெரியுமா? அதே 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் அதே 37 தான். அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை நீங்கள் வாய் திறந்து உச்சரிங்க பார்ப்போம், அல்லாவிட்டால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும்? பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோடு ஒரு தேவ மனிதன் பேசும்போது அதை கேட்கிற ஜனங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ தேவ ஊழியர்கிட்ட வந்து, பாஸ்டர் நாங்கள் இனி என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நாட்களில் அப்படி கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு. பாருங்க, அன்றைக்கு சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றும் போது தமஸ்குவின் பாதையில் அவர் சந்திக்கிறார். அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது, தரையில் விழுகிறான். ஆண்டவரோடு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே நிறைய பிளானை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி செய்யணும், அங்கே போகணும், இதை பண்ணணும், பாஸ்டர் இப்படிலாம் நான் போகணுன்னு இருக்கோம், பாஸ்டர் இந்த வேலைக்கு போகணுன்னு இருக்கிறேன், இதை செய்யணுன்னு இருக்கிறேன், ஜெபம் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்மளே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுக்கிடுவோம். நீங்கள் என்னைக்கு அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய பிள்ளையாக மாறினீங்களோ, அப்போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே, நான் இனி என்ன செய்ய வேண்டும்? நெக்ஸ்ட் அகடமிக் கோர்ஸ்க்கு நான் எப்படி போகணும்? எந்த காலேஜில் படிக்கணும்? என்ன கோர்ஸ் படிக்கணும்?
ஆண்டவரே நான் எங்கே வீடு வாங்கணும், அல்லாவிட்டால் நான் எங்கே வாடகைக்கு எந்த இடத்தை சூஸ் பண்ணணும், ஆண்டவரே நான் எந்த வெஹிக்கிள் வாங்கணும். அதே போல் நாங்கள் சபைக்குள்ளே வந்தால் நாங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர், ஊழியத்துக்கு என்ன செய்யணும், பாய் போடணுமா, சேர் எடுத்து போடணுமா, டாய்லெட் கழுவணுமா? ஐயே இதெல்லாம் அப்படி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. அதாவது நான் மைக் பிடிக்கணுமா, நான் ட்ரம் நிற்கணும், ட்ரம் வாசிக்கணுமா, அந்த காலத்துலலாம் பாய் போடணுமா, அப்புறம் சேர் போடணுமா, டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு வரணுமான்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் பாஸ்டர் நீங்கள் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் கூட பேசிட்டேன் பாஸ்டர்ன்றவான். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க பாஸ்டர், நான் பேசிக்கிறேன் பாஸ்டர். இன்றைக்கு நான் சொல்கிறேங்க, நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் வந்துட்டார்னு வைங்க, ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னு வைங்களேன், அவர் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்னட்டும், நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் அப்படி இல்லை. இப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன், யூ மே ஆஸ்க் மீ எனிதிங் ஐ வில் டூ இட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம எதை கேட்கணும் எதை கேட்கறது நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம கேட்டுருவோம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, காலையில் எழும்புனா யாருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே, எந்த சபைகளுக்காக, எங்கள் நாட்டுக்காக எப்படி ஜெபிக்கணும், இந்த கொரோனாவுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், இந்த சூழ்நிலையில் சபைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும். இப்போ நான் காலையில் எழும்பணும் ஆண்டவர், இன்றைக்கி நாங்கள் எனக்கு என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தரீங்க ஆவியானவரே, இப்போ நாங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே, என்ன சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே. அதே போல் இன்றைக்கி நான் போகிற பாதை சரியா, அப்படி இல்லைன்னா என்னை தடுத்து போட்டுருங்க ஆவியானவரே, நான் என்ன செய்ய வேண்டும். சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும், அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்கறது உண்மையானால் இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் ஃபியூச்சர், என் எதிர்காலம், என் எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால படிப்பு, எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வச்சிடறேன்ப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு ஊழியத்துக்கு போகும்போது இந்த ஊழியத்துக்கு நான் என்ன பேசணும், இந்த ஊருக்கு என்ன பேசணும், இந்த சபைக்கு என்ன பேசணும், ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர், அதை கேட்டு பேசும்போது பாருங்களேன், அங்கே கர்த்தர் பலமாக இறங்குகிறார். அதே போல் நீங்களும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம இந்த கடைக்கு போகிறீங்க வைங்களேன், இந்த பொருளை வாங்கலாமா ஆண்டவரே, பார்த்தா நல்லா தான் இருக்குது, கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குது, ஆனால் பர்ஸில் காசு இல்லை, தோத்திரம் பண்ணிட்டு வந்துரு. காசு இல்லை, ஆனால் கார்டு இருக்கும், உனக்கு தேவையா, அந்த பொருள் தேவையா, கொஞ்சம் நிதான், நீங்கள் இப்போ தேவையா, அது இன்னைக்கு தேவையா, இன்னைக்கு தேவையில்லை, அடுத்த மாதம் தான் தேவை. தோத்திரம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் நடத்துவார். மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாழாதீங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க. நீங்கள் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும், நடுத்தர வயதோ அல்லது நடுத்தர உங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர அதில் இருக்கலாம், அல்லது நீ கொஞ்சம் வசதியாக இருக்கலாம். எப்படி வசதியானவங்களுக்கு சொல்கிறேன், நடுத்தரத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள ஆவியானவரே நான் என்ன செய்யணும், லீட் பண்ணுங்க, என்னை லீட் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும், என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க. அப்படி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆச்சரியமாக நடத்துவார். தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் துண்டிச்சிருவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ பேதுரு மற்ற அப்போஸ்தலரை நோக்கி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல, இனிமே ஆவியானவரே நாங்கள் சும்மா ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு போகிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் என்ன செய்யணும், என்னுடைய காரியம் என்ன, என் காரியம் என்ன, நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் சபைக்காக, எங்கள் விசுவாசிகளுக்காக நான் என்ன செய்யணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இன்று முதல் அதிகமா தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அடுத்தது வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் என்னன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41. அவனுடைய வார்த்தையை 41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதில் எனக்கு இப்போ நான் உங்களோடு பேச போகிறது என்னன்னு கேட்டால், அவர்கள் வசனம் சொல்லுகிறது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது அவங்க பேதுரு பிரசங்கிக்கும் போது அவனுடைய வார்த்தையை அவங்க கவனிக்கிறாங்க, அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. கை வைத்து ஆமென் சொல்லிருங்க. பெண்டிகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இதுதான் பெண்டிகாஸ்ட். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பாருங்க, ஆவிக்குரிய சபையில் பாருங்க, அழகழகான வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. ஏன் இந்த வசனங்கள் எழுதி போட்டிருக்காங்க? வசனம்தான், வசனம்தான் ஜீவன், வசனம்தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால அவங்க அந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது, ஆவியானவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும். இன்றைக்கு எங்கள் ஊழியக்காரர்கள், எங்கள் பாஸ்டர் இன்றைக்கு கொடுக்க போகிற வார்த்தை எனக்காகத்தான். வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை பிடிங்க. அந்த வசனத்தை பிடிச்சா தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எங்களுக்கு உண்டாவதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இங்கே பாருங்கள், இந்த மே 31 இல்லையா, இந்த 31 இந்த கொரோனாவோட நம்ம அந்த மார்ச் லாஸ்ட் வீக்லேருந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சென்னையிலும் மும்பையிலும் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம நிறுத்தலை, நம்ம போராடுறோம். எதை வச்சு போராடுறோம்? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வச்சு. ஆமென். அதே நேரத்தில் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைய ஒன்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, மறுபக்கம் வேத வசனத்தை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை அதுக்கப்புறம் எடுத்து திறந்து பாருங்களேன். அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான ராஜாக்கள் கூட்டம் கூடி வருவாங்க. அப்போது அவன் உபவாசத்தை அனௌன்ஸ் பண்ணி எல்லா சபையாரை வர செய்து ராஜா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலாம் அவன் சொல்ல வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்போ இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வராங்கப்பா, தேசத்தை பிடிக்க வராங்க. ஆனால் இந்த தேசத்தை ஏற்கனவே என் முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினீங்கல்ல, அவனுடைய சந்ததியில் வந்த நாங்கள் ஆண்டவர் இந்த தேசத்தில் குடியிருக்கும்போது எப்படி அந்நிய மனுஷன் உள்ள வர முடியும்? அவன் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறான். ஆமென். ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணினவர். ஆமென். நிச்சயமா எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று வாக்கு தத்தத்தின் மேல அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சில நேரங்களில் வாக்கு தத்தம் வரும், ஆனால் உங்களுக்கு நடக்கிறது எதிர்மறையாக இருக்கும். என்னடா இன்னைக்கு தானே ப்ராமிஸ் மீட்டிங் போயிட்டு வந்தோம், இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை பாஸ்டர் கொடுத்தாங்க, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்க அப்படி நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் வாக்கு தத்தத்தின் மேலே உறுதியாக இருந்து அடிக்கடி வாக்கு தத்தத்தை பிடித்து வசனத்தை நம்பி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற விசுவாசியாக இருந்தால் ஏற்ற நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே நிறைவேறும். வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை தேவ ஊழியர்கள் பேசும்போது, கண்டித்து பேசும்போது நீங்க கண்டித்து உணர்த்தப்படணும் அப்படின்னு பேசினேன். ஆனால் இப்போ என்ன பேசுறேன்? அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது நான் என்ன செய்யணும்? நான் எனக்கு இயேசுவுக்காக என்ன செய்யணும்? சபைக்காக என்ன செய்யணும்? பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 98% ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் இதை தருவாரா? ஆண்டவர் இதால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் இனிமே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்ன தெரியுமா? என் இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? சபைக்காக என்ன செய்ய வேண்டும்?
அப்படிப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷனுக்குள்ள, ஒரு டிசிஷனுக்குள்ள நீங்க இன்னைக்கு வரணும். அப்போதுதான் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்ய முடியும். ஜெபிப்போமா? கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆலயங்களிலே பேசப்படுகிற வசனங்களை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் முறுமுறுக்க கூடாது. என்னை பற்றி பாஸ்டர் பேசி எனக்கு விரோதமா பேசுறாங்க அப்படி நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்ப்பா. சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்வேன் ராஜா. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணின போது ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே, பேப்டிசம் எடுத்தாங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் பேப்டிசம் எடுக்காம இருந்தா ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் ஞான ஸ்நானம் எடுப்பேன் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய பிள்ளையே, நான் வேகமா போய் சொல்லி முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது என்னன்னா உறுதியான வாழ்க்கை. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது உறுதியான வாழ்க்கையா, உறுதியான வாழ்க்கை. நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எத்தனை சர்ச் இருக்கோ அத்தனை சர்ச்சிலையும் போய் அவங்க வந்து விசிட் பண்ணிடுவாங்க. விசிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடக்குது, எங்களை மாதிரி யாராவது அங்கே வராங்க, வந்ததுன்னா போய் அந்த வார்த்தை கேட்க போகலாம். ஆனால் சிலர் வந்து ஒரு சரியானபடி ஒரு உருப்படியாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே சுற்றிட்டு வராங்க. ஏன்னு கேட்டால் உறுதி இல்லை, உறுதி இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு விரோதமாக பிசாசு ஏதாயிலும் போராட்டத்தை கொண்டு வந்தால், கஷ்டங்களை கொண்டு வந்தால், நஷ்டங்களை கொண்டு வந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல, பிடிச்சாலும் புளியம் கொப்பை பிடிப்பா, புளிய மரத்தின் கிளைய பிடி. ஏன்னா அது வளையும் ஆனால் முறியாது. காரணம் உறுதியாக இருக்கு. உறுதி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பேரில் உங்கள் விசுவாசம் இருக்கணும், உறுதியான விசுவாசம். பைபிளில் ஏசப்பா ஒரு கதை சொன்னார்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 2 வீடு, அது அந்த குட்டி சம்பவம் தெரியல உங்களுக்கு. ஒரு வீடு மழையினால் மோதி அடிச்சுட்டு போயிடுச்சு, இன்னொரு வீடு மழை மோதியும் அப்படியே இருந்துச்சு, அசைக்கப்படலை. காரணம்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அஸ்திபாரம் உறுதியாக இருந்துச்சு. அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டது. மேலேருந்து மழை அடிக்குது, சுற்றி வர பயங்கர சுழல் காற்று அடிக்குது, கீழே வெள்ளம் தரையோடு தரையாக அந்த வீட்டை பேர்த்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னொரு வீட்டை அந்த மோதினது, ஆனால் வெள்ளம் போயிட்டு அந்த வீடு நின்றது. உபத்திரவ காலத்தில் இன்றைக்கு உறுதி இல்லாத விசுவாசியே, உறுதி இல்லாத ஊழியக்காரனே, உபத்திரவ காலத்தில் நீ ரொம்ப சோர்ந்து போயிடுவா. உபத்திரவ காலத்தில் உன்னால் நிற்க முடியாது. இந்த மாதிரி கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுக்கு எங்கேயும் போகாமல் வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லது தான். அப்போ நீங்களாம் சுற்றிட்டு வருவீங்களா? இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதுதான் உறுதியான விசுவாசம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பிட்டு, அபிஷேகம் பெற்ற, அந்நிய பாஷை பேசிட்டேன், இந்த சபையில் நான் வந்து அங்கத்தினர் ஆயிட்டேன். நான் உறுதியாய் நிற்பேன், தரித்திருப்பேன் வசனத்தில். ஆமென். ஃபெலோஷிப்பில். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவதில் உறுதியான, ஜெபம் பண்ணுவதில் உறுதி. அதாவது ஜெபம் பண்ணுறதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி லாக்டவுனில் வாரம் நீங்கள் பொதுவாக சபைக்கு நீங்கள் வந்து முடிஞ்சோன்னே போய் பாஸ்டர் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்வீங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ வந்து தலையெல்லாம் அப்படி கொடுத்து ஒரு 6 வாரம் ஆயிருக்கும்ல, இல்லை? எங்கே போய் தலையை கொடுக்கறது? அப்போது அட்லீஸ்ட் பாஸ்டரையாவது வந்து, வாங்க பாஸ்டர் நான் வர முடியலன்னா அவர் கூப்பிட்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் அவர் வந்துடணும், அது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் போக முடியாது, அவரும் வர முடியாது. இப்போ ஜெபம் எப்படி இருக்கு? இப்போ நீங்களே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கள, நீங்களே முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறாரு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த லாக்டவுனில் உங்களோடு கூட பேசி 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 உங்களுக்கு கிட்டத்தட்ட 60-65 நாளாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால உங்கள் உறுதியான ஜெபம் உங்கள் வாழ்க்கையை அசைக்கக்கூடிய போராட்டம் வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள்.
ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி. ஆமென். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, நான் கேட்ட அப்போஸ்தலர் உபதேசங்களில், டாக்டரின்ல நான் ஸ்டடியாக இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசக்காரர்கள் வந்து ஆண்டவரே சபைக்கு விரோதமாய் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே, மேற்பூச்சாய் பூசுகிற ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை சொல்லாமல் ஜனங்களுக்கு கவர்ச்சிகரமான சத்தியத்தை பேசுகிறபடியினால ஆண்டவர் அவர்களுக்கு பின்னால இந்த விசுவாசிகளாம் போயிடக்கூடாதப்பா. நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். உபதேசத்தில் உறுதி ஆண்டவரே, ஜெபத்தில் உறுதி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி வார்த்தை என்னன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இந்த வசனத்தின்படி டெய்லி ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்படுறாங்க. போன வாரம் வந்தவங்களை இந்த வாரம் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வரும். ஆத்தும பாரம் வந்தால் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவீங்க. தேவன் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணுங்கிற ஒரு தாட் வரும். அந்த எண்ணம் வரும்போது புதிய ஆத்துமாக்களை உங்களுக்கு கர்த்தர் காட்டுவார். நீங்கள் ஜெபத்தோடு அந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்வீங்க. அந்த ஆத்துமாக்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்வீங்க. அப்போ எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேட்பாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்பாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க. உங்கள் பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இப்படி தான் சபை வளரணும். அந்த சர்ச்சுக்கு போகிறவனை ஒரு முறை வாயேன் பார்ப்போம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீட்டில் உட்காந்துட்டு நிறைய பாஸ்டர்ஸ் எங்களை மாதிரி ஆட்களுடைய நிறைய பிரசங்கம்லாம் கேட்பீங்கல்ல, அதை விட இது பரவாயில்லையே, இதோட அது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஆனால் லாக்டவுனுக்கு பிறகு ஒழுங்காக அவங்க ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். ஆமென். ஒழுங்காக அவங்க ஆலயத்துக்கு போய் நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களின் மேல் பாரம் கொண்டு நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்து நீ விசுவாசியாக அல்ல, நீ சீஷனா மாறணும். ஆமென். அப்போதான் உங்க சபை வளரும். பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா சபையினுடைய வளர்ச்சியில் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த மூளை வளர்ச்சியில் அது தன்னால வந்துருது பாருங்க. உடல் வளர்ச்சி அது சாப்பிட்டா வந்துருது பாருங்க. ஆனா சபை வளர்ச்சி அபிஷேகத்தில் இருக்கிறது. சபை வளர்ச்சி முழங்கால் ஜெபத்தில் இருக்கிறது. ஆகவே இனிமேல் நீங்க ஒவ்வொருவரும் சீஷரா மாறிடணும். ஒவ்வொருவரும் அப்படின்னா வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பாஸ்டர் வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவா, ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க, அது வேற நீங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை ஸ்தலத்தில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா நீங்க சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா, அவங்களுக்காக மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் அவங்களை சந்திப்பார். ஆண்டவர் சந்திச்சு அவங்கள நீங்க சபைக்கு நேராக நடத்த முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பெந்தேகோஸ்தே அனுபவம் சபையின் வளர்ச்சியில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க சபையின் வளர்ச்சிக்கு நீங்க பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கணும். ஏதாயில் ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கணும். ஜப வாழ்க்கையிலையா, உபவாச வாழ்க்கையில், ஏர்லி மார்னிங் ப்ரேயராக இருக்கட்டும், மத்தியானம் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், அல்லாவிட்டால் ஆன்லைன் ப்ரேயராக இருக்கட்டும், ஏதாயிலும் ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாக மாறுங்களேன். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம், இந்த வறுமை, வீணான கசப்பு, சண்டை, இதெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான தாபரமாக மாறிடும். விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாற்றிடுவார். புது பலனால் கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய நாமத்தினால நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக நம்ம ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென். எல்லார் கண்களை மூடுவோமா? எல்லார் கண்களை மூடுங்க. இப்போ நான் பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஏற்கனவே உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை
நீங்கள் இப்போ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். 2 தீமோத்தேயு 1:6-7 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார் அல்லவா, தீமோத்தேயுவே, உனக்கு உன்மேல் என் கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்றேன். ஏற்கனவே பெற்ற அந்த அபிஷேகம் ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் அந்த அக்கினி இவர்களுக்குள்ளே பற்றி எரியும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ வாயை விரிவாய் தர. வாலிப தம்பி, நீ வாயை விரிவாய் தர. அம்மா, தேவ மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. ராலாமா கூபா கதாராபா. வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ஆமென். ஆவின் வரங்களை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு கிருபையின் அபிஷேகம் என் மேல இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இனி உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உமக்காக வாழும்படி 2 மடங்கு அக்கினி இப்போது என் மேல் விழுவதாக. ரபபா ஷகா திபா ரிமா ஹோரோ ருகோ ரபா தரபா. வாய் விரிவாய் திறந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சத்தத்தை உயர்த்துங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, இது வாய் விரிவாய் தரங்க. தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த இழந்து போன கிருபையை கர்த்தர் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, உங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாறுகிறது. எல்லா பயங்கள், திகில்கள், சோர்வு, எதிர்மறையான எண்ணம் எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி வீசுகிறார். புது கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு போதகருக்காக ஸ்தோத்திரம். இரவு பகலும் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ஊழியம் ஆண்டவரே, ஆண்டவரே, வரும் நாட்களில் விரிவடைவதாக, ஆத்துமாக்களால் விரிவடைவதாக, எழுப்புதல் சபைக்குள் வருவதாக. எழுப்புதலின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, ஜெப ஆவி, விடுதலையின் ஆவி இந்த சபைக்குள்ள இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான் சொன்னீரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே, அவர்கள் மேல உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, படப்பையில் நீண்ட காலமாக ஏலிம் சபை ஏங்கி வருகிறது. கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் சுரேஷ் மிகுந்த பிரயாசப்பட்டு இந்த ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவர்களோடு கூட நீங்கள் இரவு பகலும் தோள் கொடுக்குறீங்க. தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. வரும் நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் நிமித்தம் உங்கள் வட்டாரத்தில் என் ஆண்டவர் ஏற்படுத்துவார். தொடர்ந்து எங்களுக்காகவும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும் அன்போடு கூட கேட்கிறேன். என்னை மிகுந்த அன்போடு அழைத்து இந்த ஆன்லைனில் அதாவது பிரசங்கம் பண்ணி அதை யூடியூப்பில் அதாவது உங்களுக்கு கொண்டு வருவதற்கு என்னை அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு என் அன்பின் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்ததற்கு நன்றி. எங்கள் முகவரி ஏலிம் மகிமையான எழுப்புதல் சபை, மன்னா கார்டன், படப்பை. இது போன்ற ஆராதனைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.